நியூஸ் அண்ட் நியூஸ் பிளாஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தேன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். மின்சாரத்தை சேமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளிடம் பிரதமர் வேண்டுகோள். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதி நியமனம். மின்சார நெருக்கடி மேலும் தீவிரமடையலாம் என எச்சரிக்கை. ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் அமெரிக்கா மீது காரசாரமான கண்டனம். வெள்ளை மேலாதிக்கவாதம், இனவாதம் ஆகிய பிரச்சினைகளுக்கு பேஸ்புக்கில் தடை விதிக்கப்படும். அவை தலைப்பு செய்திகள். இனி விரிவான செய்திகள். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடியை தீர்ப்பதற்கு அரச நிர்வாக சேவை அதிகாரிகள் தத்தமது அலுவலகங்களில் தேவையான மின்சார சேமிப்பு திட்டங்களை அமுல் செய்ய வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளின் வருடாந்த மாநாடு இன்று காலை கொழும்பு தாமரை தடாக மண்டபத்தில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மின்சார சேமிப்பு திட்டங்களை அமுல் செய்யுமாறு பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்தார். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் மின்சாரத்தை பாவிக்க வேண்டும். தேசிய மின் விநியோகத்தில் இருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வது சிறந்தது. அரசு நிறுவனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மின் பிறப்பாக்கி இயந்திரங்களை முடியுமானவரை பாவிக்க வேண்டும் என்று பிரதமர் யோசனை தெரிவித்தார். தான் அலரி மாளிகையை பொறுப்பேற்றது முதல் அங்கு தேசிய மின் விநியோக திட்டத்தின் மூலம் மின்சாரம் பெறப்படுவதில்லை என்றும் மாற்று வழிகளே கையாளப்பட்டு வருகின்றன என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். විශේෂ ඉල්ලීම මම මෙතන කරන්නේ පරිපාලන සේවය හැටියට මේ රටේ මේ විදුලි බලය රජයේ අංශයෙන් විදුලි බලය යොදා ගන්න එක අඩු කර ගන්නට කියලා අපි ඉල්ලීමක්. சற்று முன்னர் கிடைத்த செய்தியொன்று. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இலங்கையர் ஒருவர் உட்பட 7 பேர் மரணமடைந்துள்ளனர். மேலும் 60 பேர் காயமடைந்துள்ளனர். நாட்டில் மின்சார நெருக்கடி மேலும் விரிவடைந்து ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தனியாரிடம் இருந்து 100 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை வழங்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2 சுயாதீன விநியோகஸ்தர்களிடமிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள இலங்கை மின்சார சபை அனுமதி கோரியுள்ளது. மொத்தம் 170 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை தனியாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது விரிவடைந்து வரும் மின்சார நெருக்கடிக்கான குறுகிய கால தீர்வாக இது அமைய உள்ளது. இது சம்பந்தமான உடன்படிக்கைகள் அடுத்த வாரம் செய்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதற்கான அனுமதியை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதிய தேசிய மின்சார கொள்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. மின்சார சேமிப்பு பற்றி பிரச்சாரங்களை மேற்கொள்ள முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகளையும் அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. மின்சார சேமிப்பு பற்றிய திட்டங்களை உள்ளடக்கிய சுற்று நிரூபம் விரைவில் அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதேவேளை இலங்கை பாரிய அளவில் வறட்சி நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 வாரத்துக்குள் தற்போதைய காலநிலை நீடிக்குமானால் மோசமான விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. முதற் தடவையாக நீரேந்து பகுதிகளில் செயற்கை மழை திட்டம் வெற்றி அளித்த போதிலும் தற்போது அந்த பகுதிகளில் மேகமூட்டம் கூட இல்லாததால் அந்த திட்டமும் கைவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஜனாதிபதி சட்டத்தரணி யசந்த கோதாகொட சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நீண்ட நாட்களாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவி காலியாக இருந்தது.
அந்த பதவிக்கான நியமனத்தை செய்வதில் ஜனாதிபதிக்கும் அரசியல் சாசன பேரவைக்கும் இடையில் நீண்ட இழுபறி நிலவியது. ஜனாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இதற்கான சிபாரிசுகளை செய்த போதும் அரசியல் சாசன சபை பல்வேறு காரணங்களை காட்டி இந்த நியமனத்தை நிராகரித்து வந்தது. இன்று இந்த இழுபறி நிலைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக பதவி வகித்த யசந்த கோத்தாகொட இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கொழும்பு மாவட்டத்தின் அபிவிருத்தியோடு இணைந்ததாக நவீனமயப்படுத்தப்பட்ட நீர் வழங்கல் திட்டம் பற்றி ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. நிலைப்பேறான மற்றும் வலுவான தீர்வாக இலங்கை அரசாங்கம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையானது கொழும்பில் குழாய் நீர் விநியோகத்தை மேம்படுத்தும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இதன் விளக்க உரை நிகழ்வானது இன்று கொழும்பு நீர் விநியோக மேம்பாட்டு திட்ட தலைமை காரியாலயத்தில் அதன் திட்ட இயக்குநர் பொறியியலாளர் அப்துல் ராஷித் தலைமையில் இடம்பெற்றது. இது சம்பந்தமாக மேலும் கருத்து தெரிவித்த திட்ட பொறியியலாளர் லீக் ஆகிக்கொண்டு மற்றும் இந்த இலீகல் அதாவது சட்டவிரோதமான முறையிலும் பல வழிகளில் இழப்பப்பட்டு கொண்டு 49%. எதிர்காலத்தில் நாங்கள் இந்த கொழும்பில் உள்ள 1000 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பைப்பில் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டரை மாற்ற போகிறோம். மாற்றி போட்டு நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்குறோம் 18% விட குறைய ஒரு இழப்பு இந்த தண்ணி இழப்பு. சாதாரணமாக எந்த ஒரு நீர்வளங்கள் திட்டத்திலேயும் 15% இழப்பு தவிர்க்க முடியாது, நாங்கள் விடலாம். ஆனால் இதில் இப்போ எங்களுக்கு இதுவரையில் அடைஞ்சிருக்கிற 8 ஜோன் எங்களோட கொழும்பில் இப்போ இந்த சிஸ்டத்தை 75 சிறு சிறு பகுதியாக பிரித்து அதில் இப்போ 8 பிரதேசங்கள் முடிஞ்சிருக்கின்றது. அந்த முடிந்த பிரதேசங்களில் எங்களோட இப்போ அந்த இழப்புகள் ஓட்ட இழப்பு குறைக்கப்பட்டிருக்கு 10% குறைய. இதன் மூலம் எங்களுக்கு இப்போ சில பகுதிகளுக்கு கொழும்பில் 5 மணித்தியாலம் அளவில் தான் தண்ணி போகுது இந்த இரவில் மட்டும். அவ்வாறான பிரதேசங்களுக்கு இந்த திட்டம் நிறைவு பெறும் பொழுது 24 மணித்தியால தண்ணி சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மாகாண சபை தேர்தல் கூடிய விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சு, மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு என்பவற்றின் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாத் 14வது நாளான இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இங்கு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன், In the different provinces and the provincial government and provincial cabinets, including the chief minister and ministers, are democratically chosen by the people, there can be no democratic governance. தமிழ் பிரதேசங்களான வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து மாகாணங்களுக்குமான தேர்தலை வெகு விரைவில் நடத்த வேண்டும். மாகாண சபைக்கான உறுப்பினர்கள் மாகாண அரசாங்கம், மாகாண அமைச்சரவை, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் ஜனநாயக ரீதியில் மக்களினால் நியமிக்கப்பட வேண்டும். இன்றேல் அது ஜனநாயக ஆட்சியாக அமைய முடியாது. மாகாண சபைக்கான உறுப்பினர்கள், மாகாண அரசாங்கம், மாகாண அமைச்சரவை, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் ஆற்றக்கூடிய கடமைகளை ஆளுநர்களால் நிறைவேற்ற முடியாது. எனவே மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துமாறு ரா சம்பந்தன் சபையில் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு இல்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வரும் அரசாங்கம் மாகாண சபைகள் தேவையில்லை என்று தீர்மானித்து அவற்றை ஆளுநர்களின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தார். இங்கு உரையாற்றிய ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத், கல்முனை பிரதேச சபைக்குட்பட்ட சாய்ந்தமருது பகுதி அதிகளவான முஸ்லிம்களை கொண்டிருக்கும் ஒரு தொகுதியாக இருப்பதோடு பல வருடங்களாக சாய்ந்தமருதை தனியான பிரதேச சபையாக அங்கீகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அங்கீகரிக்கும் பிரேரணை கிழக்கு மாகாண சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கடந்த காலங்களில் ஃபைசர் முஸ்தபா, அமைச்சர் ரோப் ஹக்கீம், பிரதமர் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் சாய்ந்தமருது தனியான பிரதேச சபையாக மாற்றப்படும் என பகிரங்கமாகவே மக்களிடம் வாக்குறுதிகளை வழங்கியிருந்ததாகவும் ஆனால் இதுவரை எந்தவொரு தீர்வும் அப்பகுதி மக்களுக்கு கிடைக்க என்பதையும் இன்றைய பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெற்றோராக இருக்கும், அதாவது தாயாக அல்லது தந்தையாக இருக்கும் ஒருவர்தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற ரீதியில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என நேற்று பாராளுமன்றத்தில் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று குழுநிலை விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஆனந்த் அழுத்கமகே இவ்வாறு யோசனை தெரிவித்தார்.
ஜனாதிபதியாக வரும் ஒருவர் பௌத்தராக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் எல்லோரும் யோசிக்கின்றோம். ஆனால் அது போதாது. ஜனாதிபதியாக வருபவர் பிள்ளையை அல்லது பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோராகவும் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றால் போல் உரிய சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். ஒருவர் பெற்றோராக இருந்தால்தான் இந்த நாட்டு மக்கள் அனுபவிக்கும் வேதனைகளை நன்கு புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமின்றி அவ்வாறான சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டால் இன்றைய பிரதமரோ நிதி அமைச்சரோ அல்லது வீடமைப்பு கலாசார விவகார அமைச்சரோ ஒருபோதும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சராக நியமிக்கப்பட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரிஷாட் பதூதீன் உத்தியோகபூர்வமாக அந்த கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சராக அண்மையில் நியமனம் பெற்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் கைத்தொழில் வர்த்தக அமைச்சருமான ரிஷாட் பதூதீன் நாரஹன்பிட்டியவில் உள்ள அமைச்சில் உத்தியோகபூர்வமாக கடமைகளை நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் பிரதி அமைச்சர் கருணாரத்ன பர்ணவித்தான, அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் அசோக, தேசிய தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தலைவர் நசீர் அகமது உட்பட உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரபல பாதாள உலக குழு தலைவர் மாக்கந்துரை மதுஷுடன் துபாயில் கைது செய்யப்பட்ட முகமது நஜீப் இம்ரான் எனும் கஞ்சிப்பானை இம்ரான் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பின் பிரிவினர் இணைந்து அவரிடம் தற்சமயம் விசாரணை செய்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை பாதாள உலக குழு தலைவர் கிம்புலா எலேகுணாவின் ஆதரவாளர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடி பிரிவினரால் வத்தலையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பஷீர் ராஜபக்ஷ மற்றும் திவிநகம திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கிட்சிரி ரணவக் ஆகியோருக்கு எதிரான வழக்கை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கிஹான் குலதுங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறித்த வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதுடன் அது தொடர்பான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை வழக்கை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஒத்திவைக்க மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் திவிநகம திணைக்கள நிதியை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் வர்த்தகரான மோல் சமிந்தவின் உதவியாளர் என சந்தேகிக்கப்படும் பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் மாதம்பிட்டிய பகுதியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து போலீசார் ஒரு தொகை ஹெரோயின் போதைப் பொருளையும் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். தேசிய நல்லிணக்க அமைச்சினால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வவுனதீவு மக்களுக்கு வாழ்வாதார உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய நல்லிணக்க ஒருமைப்பாடு அமைச்சினால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான உதவி வழங்கும் நிகழ்வுகள் அரசாங்கத்தினால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 14 கிராம சேவக பிரிவிலிருந்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதார உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு மண்முனை மேற்கு பிரதேச செயலகத்தில் மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் எஸ் சுதாகர் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் மாணிக்க உதயகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வாழ்வாதார உபகரணங்களை வழங்கி வைத்தார். இங்கு முதல் கட்டமாக 56 குடும்பங்களுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் பெறுமதி மிக்க உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இப்போது வயது 73. அவர் 1945 பிறந்தவர். இலங்கையின் அண்மைக்கால அரசியலில் சர்ச்சைகளுக்காக மட்டுமன்றி உடல் வலிமை, தேக ஆரோக்கியம், உடல் பயிற்சி என்பவற்றுக்காகவும் பேசப்படும் ஒருவர். அண்மையில் அவர் தனது உடற்பயிற்சியாளருடன் குத்து சண்டையில் ஈடுபடும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் இப்போது வைரலாக பரவத் தொடங்கியுள்ளது.
முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டங்கள் தொடர்பில் தென்கிழக்கு பல்கலைக்கழக அரபு இஸ்லாமிய கற்கைகள் பீட மாணவர்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. அரபு இஸ்லாமிய கற்கைகள் பீடாதிபதி கலாநிதி SMM மசாஹிர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. முஸ்லிம் ஆய்வுகள் மையத்தின் தலைவர் கலாநிதி ரவுஃப் செய்தின் பிரதம வளவாளராக கலந்து கொண்டார். செயல் அமர்வின் ஆரம்ப உரையினை முஸ்லிம் ஆராய்ச்சி செயல் முன்னணியின் பிரதம வளவாளரும் அட்டாளைச்சினை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் விரிவுரையாளருமான FMA அன்சார் மௌலானா நிகழ்த்தினார். நாட்டில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. நாட்டில் முதன்முறையாக சூரிய சக்தியை பயன்படுத்தி வீதிக்கடவை உள்ள இடங்களில் மின் ஒளிக்காக மின்குமிழ்கள் கட்டமைப்பு தயாரிக்கப்பட்டுள்ளன. இதற்கு கொழும்பு மாநகர சபை அனுசரணை வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கொழும்பு நகரத்தில் 23 இடங்களில் 46 சூரிய மின்குமிழ்கள் பொருத்தப்பட உள்ளன. இதற்காக 1,40,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளது. பொதுபல சேனாவினால் சிலோன் தௌஹீத் ஜமாஅத்தின் பொதுச் செயலாளர் அப்துல் ராசிக் மீது பதிவு செய்யப்பட்ட மத நிந்தனை வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி லங்கா ஜெயதிலக முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்துவோருக்காக புதிய இலத்திரனியல் அட்டையை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த புதிய ETC அட்டைக்காக எதிர்வரும் 11ஆம் தேதி வரையில் பதிவு செய்ய முடியும். இது தொடர்பான மேலதிக தகவல்களை 1969 என்ற உடனடி தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ள முடியும். தேகுவிளை காலி வீதியில் அமைந்துள்ள இலங்கை வங்கி கிளையில் இன்று அதிகாலை 12:15 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தை அறிந்து உடனே செயற்பட்ட தேகுவிளை போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். தீயினால் உயிர் சேதங்கள் ஏற்படாத போதிலும் பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலி நாணயத்தாள்களை அச்சிட்ட 2 பேர் மீட்டியாகுட கிரலகஹ பிரதேசத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபருக்கு சொந்தமான வர்த்தக நிலையத்திலிருந்து 1000 ரூபாய் நாணயத்தாள்கள் 13, 100 ரூபாய் நாணயத்தாள்கள் 53 அச்சடிக்கும் இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொரிய மொழி நிபுணத்துவ பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படிகத்தின் 18ஆம் மத்திய நிலையங்கள் ஊடாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. முதலாவது தினத்தில் மாத்திரம் 5000 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த விண்ணப்பங்களை நாளை வரையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யூடியூபின் மாலை நேர பிரதான செய்திகளில் அடுத்து ஃபாரின் பித்தாஸ். கோலன் குன்று பிரதேசத்தை இஸ்ரேலுக்கு சொந்தமான பிரதேசமாக அமெரிக்க ஜனாதிபதி செய்துள்ள ஒரு தலைப்பட்சமான பிரகடனம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் கடும் கண்டனத்துக்கு ஆளாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, ரஷ்யா, பிரான்ஸ் ஆகிய 5 நிரந்தர நாடுகள் உட்பட இன்னும் 10 நாடுகள் சுழற்சி முறையில் அங்கம் வகித்து வருகின்றன. இதில் அமெரிக்காவை தவிர ஏனைய 14 நாடுகளும் ஜனாதிபதி டிரம்பின் முடிவை வன்மையாக சாடியுள்ளன, காரசாரமாக கண்டித்தும் உள்ளன. சர்வதேச சட்டங்களையும் நியதிகளையும் ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் டிரம்பின் கோலான் குன்று பிரகடனம் அமைந்துள்ளதாக அந்நாடுகள் தெரிவித்துள்ளன. சிரியாவின் வேண்டுகோளை ஏற்று பாதுகாப்பு சபை கூடி இது தொடர்பாக ஆராய்ந்த போது அமெரிக்கா அதில் தனிமைப்படுத்தப்பட்டது. ஏனைய எல்லா நாடுகளும் அமெரிக்க முடிவை வன்மையாக எதிர்த்தனர். பாதுகாப்பு சபை கூட்டத்தில் அடுத்தடுத்து உரை நிகழ்த்திய அனைத்து பிரதிநிதிகளும் கோலான் குன்றில் சிரியாவின் நிறைமையை ஆதரிக்கும் வகையில் கருத்துக்களை முன்வைத்தனர். மத்திய கிழக்கில் நீண்டகாலமாக நிலவி வரும் முரண்பாட்டுக்கு சமாதானமான தீர்வு காண்பதில் டிரம்பின் ஒருதலைப்பட்ச முடிவு எந்த வகையிலும் பலனளிக்கப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். வெள்ளை மேலாதிக்கவாதத்தையும் பிரிவினவாதத்தையும் ஆதரித்தும் பிரதிநிதித்துவம் செய்தும் முன்வைக்கப்படும் கருத்துக்களை தடை செய்ய முடிவு செய்துள்ளதாக ஃபேஸ்புக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன் நியூசிலாந்து கிறிஸ்ட்சர்ச் பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை சம்பந்தப்பட்ட நபர் ஃபேஸ்புக் வழியாக நேரலை ஒளிபரப்பு செய்துள்ளார். சுமார் 16 நிமிடங்களுக்கு மேல் இந்த படுகொலை நேரலை ஒளிபரப்பை ஃபேஸ்புக் நிர்வாகம் கண்டுகொள்ள தவறியுள்ளது. இதனை அடுத்து ஃபேஸ்புக் சர்வதேச ரீதியாக கடும் விமர்சனத்திற்கும் கண்டனத்திற்கும் ஆளாகியுள்ளது.
இதனை அடுத்த வாரம் முதல் Facebook மற்றும் Instagram என்பன வழியாக வெள்ளை மேலாதிக்கவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் ஆதரித்தும் பிரதிநிதித்துவம் செய்தும் முன் வைக்கப்படும் கருத்துக்களை தடை செய்ய முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பயங்கரவாத அமைப்புகளிலிருந்து வெளியிடப்படும் தகவல்களையும் உரிய முறையில் பரிசீலித்து தடை செய்யும் வகையில் தமது தரவு மையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் Facebook நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் Facebook வழியாக யாராவது இவ்வாறான விடயங்களை தேடினால் அவர்கள் வலதுசாரி தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு தர்ம நிதியத்தோடு தொடர்பு படுத்தப்படுவர். இதற்கு முன்னர் வெள்ளை மேலாதிக்க கருத்துக்கள் சிலவற்றை Facebook அனுமதித்து வந்தது. அது ஒரு இனவாதமாக பார்க்கப்படவில்லை. ஆனால் அடுத்த வாரம் முதல் வெள்ளை மேலாதிக்க கருத்துக்கள் முற்றாக முடக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்மதி எதிர்ப்பு ஆயுதம் ஒன்றை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள நிலையில் இது விண்வெளி குப்பைகளை அதிகரிக்கக்கூடும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆபரேஷன் சக்தி என்ற பெயரில் நேற்று இந்தியா நடத்திய செய்மதி எதிர்ப்பு ஆயுதம் அல்லது அசட் சோதனை வெற்றி அளித்துள்ளதாக இந்திய பிரதமர் நேற்று பகிரங்கமாக அறிவித்தார். இந்த அசட் மூலம் இந்தியா அதன் சொந்த செய்மதியொன்றை இலக்கு வைத்து விண்வெளியில் சுட்டு வீழ்த்தி தகர்த்துள்ளது. இதன் மூலம் உலக அரங்கில் வெற்றிகரமாக செய்மதி எதிர்ப்பு சோதனை நடத்திய 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. கடைசியாக 2007ஆம் ஆண்டில் சீனா இத்தகைய சோதனையை நடத்தியிருந்தது. புவிவட்ட பாதையின் கீழ்ப்பரப்பில் உள்ள இந்திய செய்மதியொன்றே இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது விண்வெளியில் குப்பைகளை அதிகரிக்கும் ஒரு செயல் என்றும் இதனால் விண்வெளியில் ஏற்படக்கூடிய குப்பைகள் அதிகரிப்பு பற்றி அமெரிக்கா ஆராய்ந்து வருவதாகவும் அமெரிக்காவின் பதில் பாதுகாப்பு அமைச்சர் பேட்ரிக் ஷனஹான் தெரிவித்துள்ளார். நாம் எல்லோருமே விண்வெளியில் நிலை கொண்டுள்ளோம். அங்கு குப்பைகள் ஏற்படுவதை நாம் தடுக்க வேண்டும் என்பதே எமது கருத்தாகும் என்று அவர் கூறினார். அதேவேளை தான் மேற்கொண்ட செயற்பாடு எந்த வகையிலும் விண்வெளி குப்பைகளை அதிகரிக்காது என்று இந்திய தரப்பில் விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. பிரான்சில் திரட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற பிகாசோ ஓவியம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நெதர்லாந்தில் பெயர் குறிப்பிடப்படாத காப்புறுதி நிறுவனம் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற ஓவியரான பாப்லோ பிகாசோ கடந்த 1938ஆம் ஆண்டு தனது காதலியும் புகைப்பட கலைஞருமான டோரா மாரை சித்தரிக்கும் வகையில் ஓவியம் ஒன்றை தீட்டினார். சவுதி அரேபியாவைச் சேர்ந்த பெரும் பணக்காரர் ஒருவர் இதனை பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தார். ஆனால் கடந்த 1999ஆம் ஆண்டு அவர் தனது சொகுசு கப்பல் மூலம் பிரான்ஸ் சென்றபோது மர்ம நபர்கள் சிலர் அவரிடமிருந்து இந்த ஓவியத்தை திருடி சென்றனர். இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அந்த ஓவியம் நெதர்லாந்தில் கிடைத்துள்ளது. அந்நாட்டின் தலைநகர் ஆம்ஸ்டர்டாமை சேர்ந்த கலை துப்பறிவாளரான ஆர்தர் பிராண்ட் என்பவர் பெயர் குறிப்பிடப்படாத இன்சூரன்ஸ் நிறுவனத்திடமிருந்து இந்த ஓவியத்தை மீட்டுள்ளார். இந்த ஓவியத்தின் தற்போதைய மதிப்பு 28 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இந்திய மதிப்பில் சுமார் 193 கோடி இருக்கும் என கூறும் ஆர்தர் பிராண்ட் இந்த ஓவியம் தன் கைக்கு வருவதற்கு முன் கள்ளச்சந்தை மூலமாக 10க்கும் மேற்பட்டோரிடம் கைமாறி இருக்கிறது என்றும் கூறினார். கென்யா நாட்டில் நேற்று ஏற்பட்ட பஸ் விபத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 14 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக பலியாகியுள்ளனர். கென்யா நாட்டின் வடபகுதியில் அமைந்துள்ள மாண்டரோ பகுதியில் இருந்து நைரோபி நோக்கி பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. நேற்று அதிகாலை 5 மணி அளவில் மசோகோஸ் பகுதியில் வந்தபோது லொரி மீது வேகமாக மோதியது. இந்த விபத்தில் 11 ஆண்கள், 2 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 14 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக பலியாகினர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து போலீசார் அங்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். Farah says it is not ni basi ama ni lori kwa sababu bado tunafanya uchunguzi baada ya kufanya. அடுத்து ஸ்போர்ட்ஸ் டைம். இலங்கை மகளிர் அணிக்கும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான T20 கிரிக்கெட் போட்டி நிறைவுக்கு வந்துள்ளது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான சுற்று தொடர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஏற்கனவே ஒருநாள் தொடரை 3-0 என்ற கணக்கிலே இழந்த இலங்கை மகளிர் அணி T20 தொடரையும் 3-0 என்ற கணக்கிலே இழந்து பரிதாபகரமாக தோல்வி அடைந்திருக்கின்றது. 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகளில் வெளிப்படுவதற்காக வேண்டி இங்கிலாந்து மகளிர் அணி கடந்த 10ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்தது. அண்மை காலமாக படு தோல்விகளை சந்தித்து வரும் இலங்கை மகளிர் அணிக்கு இது சவால் நிறைந்த ஒரு தொடராகவே அமைந்தது. முதல் 2 ஒருநாள் போட்டிகளும் ஹம்பாந்தோட்ட மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நடைபெற்றது. அந்த 2 போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி அபார வெற்றி ஈட்டியது. 3வது போட்டி கட்டுநாயக்க மைதானத்தில் நடைபெற்றது. அதிலும் இலங்கை அணி தோல்வியடைந்து தொடரை 3-0 என இழந்தது.
பின்னர் கொழும்பு பீசரா ஓவல் மைதானத்தில் T20 போட்டிகள் நடைபெற்றன. T20 போட்டிகளிலும் இலங்கை அணியின் அவுட் ஆஃப் ஃபார்ம் தொடர்ந்தது. அதன்படி நடைபெற்ற 3 போட்டிகளிலும் படுதோல்வி அடைந்த T20 தொடரையும் 3-0 என பரிதாபகரமாக இழந்தது. மேலும் வெற்றி குறித்து இங்கிலாந்து அணி தலைவி UTVக்கு விசேட செவ்வியொன்றையும் வழங்கினார். கடுமையான பயிற்சிகளின் பிரதிபலிப்பால் கிடைத்த மகத்தான வெற்றி. அணி வீராங்கனைகள் தேவையான கட்டங்களில் சிந்தித்து செயல்பட்டனர். நாம் ஒரு இளப்படி மிகுந்த தன்னம்பிக்கையுடன் விளையாடினோம். நீண்ட ஒரு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளோம். இலங்கை மகளிர் அணி எமக்கு மிகுந்த சவாலாகவே இருந்தது. கடுமையான போட்டிகளை தந்தார்கள். இலங்கை சுற்றுப்பயணத்தை ரொம்பவே சந்தோஷமாக அனுபவித்தோம் என்றார். It's very hot. It takes a little bit of time getting used to the heat, but yeah, it's been a really enjoyable tour. செய்திகளில் நிறைவாக இன்றைய வானிலை. எதிர்வரும் சில தினங்களில் பல பிரதேசங்களில் வெப்பமான காலநிலை எதிர்பார்க்கப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடமேல் மாகாணம், மன்னார், கம்பஹா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் நாளைய தினம் வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை 8:30 மணியோடு நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களுள் அதிகளவு வெப்பநிலை குர்நாகலில் பதிவாகியுள்ளது. அங்கு வெப்பநிலை 37 செல்சியஸாக பதிவாகியிருந்தது. இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் UTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.